ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்னம் வந்து ஏஎல்பியாக போகும்பொழுது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் அல்லது பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே வந்து கடகம் அப்படின்னாலே அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வருட காலம் ஒரு விதமான சலனத்தோடவே இருப்பார் அப்படிங்கிறது தான். அட்சய லக்னம் கடகத்துக்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஜாதகர் எப்படி இருப்பார்னா ஒரு விதமான உறுதியற்ற தன்மையோடவே இருப்பார். மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சந்திரனுடைய நம்ம விஷயங்கள் குறிக்கும் பொழுது ஒரு தண்ணீர் வந்து எப்படி சலனத்தோடவே இருக்குமோ, ஜாதகரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மனசுல போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மத்தவங்க கஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கஷ்டமாவே நினைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நடக்காத ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி நினைச்சுக்கிறது, அல்லது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதையே மறுபடியும் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான ஹேபிட்டாவே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர் அன்ஸ்டேபிள் மைண்ட் அண்ட் ஆசிலேஷன் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தார், ரொம்ப வந்து ஒரு வலிமையாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இவர் இந்த 10 வருட காலத்தில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக வந்து 2ஆம் பாவத்திற்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். ஜாதகருடைய குடும்பம் ஒரு ஆளுமை மிக்கதாக மாற்றும். அதே போல இவரோட பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க. அதே போல சிறந்த பேச்சாளராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகர். அதே போல இவருக்கு அரசியல் மேடை பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்மையை தருமானா கண்டிப்பா நன்மையை தரும். அதே போல இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா